ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே தியேட்டருக்கு போகும்போது இந்த படம் கருத்து நிறையா இருக்க படமாக இருக்கணும், ஒரு ஆர்ட் ஃபார்மான ஃபிலிமாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சு நம்ம போகிறது கிடையாது. கம்ப்ளீட் என்டர்டெய்னராக இருந்தால் போதும், இந்த படம் என்னை என்டர்டெயின் பண்ணால் போதும் அப்படின்ற அந்த ஒரு மைண்டில் தான் நம்ம போவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வருஷம் 2025 பெஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபிலிமாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் 7 ஃபிலிம்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது கூலி படம். நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தது, நிறைய கிரிட்டிக்ஸ் வந்தது. ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரோல் மெட்டீரியல், ரோஸ்ட் மெட்டீரியல் போக தான் செஞ்சிச்சு. அதை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக அதெல்லாம் நடந்துச்சு. பட் ஒரு தியேட்ரிக்கல் மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிளாக ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக தான் இது இருந்தது. ஏன்னா இந்த படத்தை நான் தியேட்டரில் தான் பார்த்தேன். நிறைய சீக்வன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாகவே இருந்தது. ஸோ கிளைமேக்ஸ், இன்டர்வல், நிறைய ஃபைட் சீக்வன்சஸ், சாங்ஸு, ஸோ எல்லாமே ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபிலிம். தென் இது மட்டும் இல்லாமல் தக் லைஃப் அது இதுன்னு மாதிரியான ஒரு சில படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது ஈவன் மோர் ஒரு டீசெண்டான ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக கூலி எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் இதை அட்லீஸ்ட் லாஸ்ட் பொசிஷன்லையாவது இந்த லிஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன். லிஸ்ட்டில் 6ஆவதா இருக்கிறது டூட். இந்த ஒரு படத்தையும் பார்த்தீங்கன்னா பலரும் தியேட்டரில் வரும்போதும் கழி ஊற்றுனாங்க. ஆஃப்டர் ஓடிடிக்கு அப்புறம் பலரும் கலாய்ச்சி தள்ளினாங்க. அதுக்கான ரீசன் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அது சொசைட்டிக்கு கொஞ்சம் ஆக்வர்டாகவும் தப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து இதில் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை போட்டு எல்லாரும் கலாய்ச்சாங்க. மற்றபடி ஒரு என்டர்டெய்னராக பார்த்தீங்கன்னா இந்த படம் தோக்கலை. பலரும் அந்த படத்தை பார்த்து என்ஜாய் தான் பண்ணாங்க. ஸோ ஒரு காமிக்கலாக, எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் ஒத்து போச்சு. லைக் சாங்ஸு, ஆக்டிங்கு, எல்லாமே ஓவராலாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு என்ஜாயபிளான ஒரு ஃபன்னான ஒரு ஃபிலிம் தான். ஒர்த் டு வாட்ச் ஃபிலிம் அப்படின்னே சொல்லணும். அதனால் நிச்சயமாக டூட் ஆல்சோ பெஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபிலிம் இன் 2025. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது தலைவன் தலைவி. இந்த ஒரு படம் கமர்ஷியலி ஒரு சக்சஸான ஃபிலிம் தான். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் மெட்டீரியலாக இந்த படம் மாறல. சின்ன சின்ன கிரிட்டிக்ஸ் இருந்தது. பட் ஓவராலாக ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர். தியேட்டரில் எல்லாருமே போய் பார்த்த ஒரு படம். பிகாஸ் இந்த ஒரு படத்தோட ஓப்பனிங்கை நான் கண் கூடவே பார்த்தேன். ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய தியேட்டர்ஸ்ல இந்த படம் ஓடிக்கிட்டு இருந்தது. ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இருந்தது. முக்கியமாக சண்டே சாட்டர்டேஸ்லாம் அந்தளவு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு ஃபிலிமாக இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. எமோஷனு, காமெடி சீக்வன்சஸ், ஆக்ஷன், அதுன்னு கம்ப்ளீட் பேக்கேஜா ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமா தலைவன் தலைவி இருந்தது. ஸோ அதனால நிச்சயமா இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டெய்னர்னு நான் இதையும் சொல்லுவேன். லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது மதராசி. ஆஃப்டர் லாங் டைம் ஏஆர் முருகதாஸ் சாருக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமா இது இருந்தது. இது ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் இருந்தது. பட் இருந்தாலும் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ப்ராப்பரான ஏஆர் முருகதாஸோட ஃபார்முலால அந்த ஒரு ஸ்டைல்ல ஒரு பெஸ்ட் ஆர் பெட்டர் ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா மதராசி கொடுத்தது. எஸ்கேக்கும் பெரிய ஒரு கம்பேக்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நல்ல ட்ராக் ரெக்கார்டு இப்போ ரீசெண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் இது ஒரு மச் நீடட் ஃபிலிமாவும் அவரோட கெரியர்ல மாறுச்சு. நல்ல ஆக்ஷனு, காமெடி, லவ், எமோஷன்ஸ், ஓவராலா எல்லாமே கலந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருந்தது. மஸ்டா பாத்தீங்கன்னா ஆக்ஷன் தான். ஆக்ஷன் லவர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஃபிலிமாவே இது இருந்தது. ஓவராலா பெஸ்ட் என்டர்டெய்னிங்கான ஃபிலிமா பாத்தீங்கன்னா மதராசி இருந்தது. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது டிராகன். ஒரு பக்காவான என்டர்டெய்னிங் ஃபிலிமா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா டிராகன் அமைஞ்சிருந்தது. அந்த யூத்ஸை ஃபோக்கஸ் பண்ணி முக்கியமா லவ், காமெடி, சென்டிமெண்ட், ஓவராலா எல்லா எமோஷன்ஸ்லயும் பூந்து விளையாண்ட ஒரு மல்டி டாஸ்கர் மூவியா பாத்தீங்கன்னா டிராகன் இருந்தது. லைக் எமோஷனல் வைஸா இருக்கட்டும், லவ், ஃபன்னு, ஆக்ஷனு, டிராமா எல்லாமே கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ஒரு ஃப்ரூட் மிக்சர் சாப்பிட்ட ஒரு ஸ்டைல். எல்லா எமோஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்குடா அப்படின்ற மாதிரியான ஒரு படமா இருந்தது. டைரக்டர் கூட பாத்தீங்கன்னா ஃபயரா இருக்கும் படம், கதற அப்படின்ற மாதிரி பயங்கரமா ப்ரோமோட் பண்ணாரு. அதுக்கேற்ற மாதிரி படமும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரையும் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபயரா தான் இருந்தது. ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னரா இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா நிச்சயமா டிராகன் ஆல்சோ பெஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபிலிம் இன் 2025. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது குடும்பஸ்தன். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீல் குட்டான, மோஸ்ட் ரிலேட்டபிளான ஒரு ஃபிலிமா பார்த்தீங்கன்னா இருந்தது குடும்பஸ்தன் தான். ஏன்னா பார்த்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த கேரக்டரோட அந்த ட்ராமா, அவரோட அந்த சிச்சுவேஷன், டைலாக்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டபிளாக இருந்திருக்கும். தென் ரொம்ப ஃபன்னாக, எமோஷ்னலாக, மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பெயின், பல விஷயங்களும் அதில் காமிச்சிருப்பாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக போய் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு படம். பெரிய ஒரு
கம்பேக்னு சொல்லலாம். லைக் தமிழ் சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து வரதே ரொம்ப அரிதுன்னு அரிது. அதில் ஃபியூ மந்த்ஸ்லேயே இந்த மாதிரியான படங்கள்லாம் நிறையா வந்தது. அதில் குடும்பஸ்தனும் ஒன்று. என்னோட ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த வருஷத்தோட பெஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸில் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம் டூரிஸ்ட் ஃபேமிலி. நிச்சயமாக நான் சொல்லி ஆவேன். கேஸ் க்ரூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்தது. ஸ்டோரி, அந்த ஒரு ஃபீல் குட்னஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொய்ட்டிக்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்தில் என்னதான் சோஷியல் இஷ்யூஸ்லாம் இருந்தாலுமே ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம்கான எல்லா அம்சங்களும் நிறைஞ்சிருந்த ஒரு படம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கோத்ரூ பண்ணியிருப்பாரு டைரக்டர். ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆழமான அழுத்தமான ரைட்டிங் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரோட எமோஷன், அந்த ஒரு கேட் டோர் உடையும் போது ஒரு டியரபிள் மொமெண்ட்டாக அது வந்து இருந்திருக்கும். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா பலரும் அழுதுருப்பீங்க நிறைய சீக்வன்சஸில். அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னலி ஒரு ஃபீல் குட்டான படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி இருந்தது. அதனாலே நிச்சயமாக 2025 என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு படம் இது அப்படின்னு நான் சொல்வேன். இது வந்து என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டு. இதை தாண்டி உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரோ இதில் நீங்கள் ஒரு சில படங்கள்லாம் விட்டுட்டீங்க, அதெல்லாம் செம்மையாக தான் இருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அந்த படங்களெல்லாம் நான் வேற கேட்டகரிஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த படங்கள்லாம் அந்த கேட்டகரிஸில் பக்காவாக பொருந்தக்கூடிய படங்களாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் வெவ்வேறு கேட்டகரிஸில் போட்டிருக்கேன். பொறுத்திருந்து பாருங்கள். உங்களோட பெஸ்ட் படத்தை என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.